ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا أحمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله سبحانه وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذين هم على صلاتهم دائمون صدق الله العظيم. عن علي بن أبي طالب رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم قال كان آخر كلام رسول الله صلى الله عليه وسلم الصلاة الصلاة اتقوا الله فيما ملكت أيمانكم رواه أبو داود صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم. முழு உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவனாகிய அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரே ஆலம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைய தங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான முறையில் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவு வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் 100% தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் அவங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குந்தும். கண்ணியமிக்க உலமாக்களே, கனவான்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு இந்த வருடமும் ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா எங்களுக்கு வழங்கினான். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். ரமலானுடைய மாதம் எவ்வளவு வேகமாக எங்களை நோக்கி வந்ததோ அதை விட அவசரமாக வேகமாக எங்களை விட்டு பெய்துட்டு. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ரமலானுடைய மாதம் எங்களுக்கு பெரிய ஒரு பயிற்சி கூடமாக அமல் இபாதத்துகளை பேணுதலாக பக்குவமாக செய்யக்கூடிய ஒரு பயிற்சி பாசறையாக ரமலானுடைய மாதம் எங்களுடைய வாழ்க்கையில கலந்திருந்தது. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ரமலானுடைய மாதத்துல நாங்க எடுத்த பயிற்சிகள் செய்த அமல்கள் எல்லாம் அது தற்காலிகமானது அல்ல. வெறுமனே ரமலானுடைய மாதத்துல மாத்திரம் செய்யறதுக்காக வேண்டி ரமலான்ல அவ்வளவு கஷ்டத்தோட சிரமத்தோட நாங்க அமல்கள் வாழ்க்கையில செய்யல. ரமலானுடைய மாதத்துல செய்த அமல்கள் எதுவரைக்கும் தொடர்ச்சியாக போகணும் என்றா மௌத்து வரைக்கும், நாங்க கபருடைய வாழ்க்கை அடைகிற வரைக்கும் ரமலானுடைய மாதத்துல செய்த அமல்கள், ரமலானுடைய மாதத்துல எடுத்த பயிற்சிகள் அது மௌத்து வரைக்கும் தொடர்ச்சியாக போக வேண்டும் என்பதுதான் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதன் கிட்டேனும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ரமலானுடைய மாதம் நாங்க பலவிதமான அமல்களை செய்திருப்போம். எந்த அளவுக்கு என்றா கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இரவுல நின்று வணங்கி இருப்போம், பசி தாகத்தில் இருந்திருப்போம். அதே போல குர்ஆனுடைய அமல்களை கவனம் செலுத்தியிருப்போம். திக்ருகள், ஸலவாத்துகள், ஔராதுகள், முனாஜாத்துகள், வாழ்க்கையில சதகாக்கள், ஜகாத்துகள், வாழ்க்கையில என்னென்ன அமல்களை சிரமத்தோட செய்ய முடியுமோ பல அமல்களை ரமலானுடைய மாதம் செய்திருந்தாலும் அந்த ரமலானுடைய மாதத்துல செய்த அமல்கள்ல மிக முக்கியமான ஒரு அமல், வாழ்க்கையில மௌத்து வரைக்கும் ஒவ்வொரு மனிதர்களும் இஸ்திகாமத்தாக செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு அமல் தான் தொழுக என்று சொல்லக்கூடிய அமல வாழ்க்கை முழுக்க செய்யக்கூடிய மனிதர்களாக நாங்க மாறுவோம்.
கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, வாழ்க்கையில என்ன அமல்களை தொடர்ச்சியாக செய்தாலும் எந்த மனிதனுடைய வாழ்க்கையில தொழுகை இல்லையோ அந்த மனிதனுக்கு வாழ்க்கையில எந்த விதமான, குறிப்பாக இஸ்லாத்துல எந்த விதமான பங்கும் இல்லை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு தெளிவாக சொல்லி காட்டினார். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அல்லாஹு தஆலா ரமலானுடைய மாதத்தை எங்களுக்கு விசேஷமாக தந்தது ஒவ்வொரு மனிதனும் தக்வாதாரியாக மாறணும். ஒவ்வொரு மனிதனும் முஸ்லிம் என்ற கேட்டகரியில இருந்து அவன் அடுத்த கட்ட முஃமினாக மாறணும். முஃமின் என்ற வகையில இருந்து அதுக்கு அடுத்த கட்ட முத்தகியாக மாறணும். இதுக்காக வேண்டிதான் ரமலானுடைய மாதத்தை அல்லாஹு தஆலா தந்தான். ஆனா குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரம் சொல்றான், ரமலானுடைய மாதத்தை ஒரு மனிதன் முஃமினாக முத்தகியாக மாறணும் என்பதற்காக வேண்டி ரமலானுடைய மாதத்தை தந்தானோ அந்த முத்தகியுடைய முஃமினுடைய முதலாவது அடையாளம் என்ன தெரியுமா? குர்ஆன் எங்களுக்கு நேரடியாக பேசுது, கத் அஃப்லஹல் முஃமினூன், திட்டவட்டமாக முஃமின்கள் வெற்றி பெற்றுட்டாங்க. முஃமின்கள் என்றா யாரு தெரியுமா? அல்லாஹ் தஆலா தஃசீர் செய்றான், அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷியூன், அவங்க அவங்களுடைய தொழுகையில பயத்தோடு நிற்பாங்க, அவங்க அவங்களுடைய தொழுகையில பயபக்தியோடு இருப்பாங்க. இவங்க தான் உண்மையான முஃமின்கள், திட்டவட்டமாக வெற்றி பெற்ற முஃமின்கள் என்பதாக குர்ஆனுக்கு செல்லும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எனவே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நாங்க துனியால செய்யக்கூடிய ஆக பெரிய ஒரு நன்றி கடன் தான் தொழுகை. இத வாழ்க்கையில மறக்கவான். தொழுகை என்றது ஒவ்வொரு மனிதர்களும் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய ஆக பெரிய நன்றி கடன். துனியால ஒரு மனிதன் எங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யறாரு, ஏதாவது ஒரு ஹெல்ப் ஒன்று செய்யறாருன்னா நாங்க எத்தனை வார்த்தைகள் அந்த மனிதனுக்கு சொல்லுவோம்? தேங்க்யூ என்று சொல்லி செல்லுவோம். இன்னும் சில கூட்டம் ஜஸாக்கல்லா என்று சொல்லி செல்லுவோம். இன்னும் சில ஆட்கள் பாரக்கல்லா, பரக்கத்து செய்யட்டும் என்று சொல்லுவோம். இப்படி பலவிதமான வார்த்தைகளை சொல்லுவோமே. ஒரு மனிதன் எங்களுக்கு ஏதாவது உதவி உபகாரம் செஞ்சா இத்தனை வார்த்தைகளை கொண்டு அந்த மனிதனோட நாங்க நன்றி செலுத்தக்கூடிய விதமாக பல வார்த்தைகளை பாவிக்கிறோம் என்றா துனியால் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா வாழ்றதுக்கு எவ்வளவு பெரிய நிஅமத்துகளை தந்திருக்கிறான். அல்லாஹ் தஆலா தந்த கண்கள் ரெண்டும் பெரிய ஒரு நிஅமத், காதுகள் ரெண்டும் பெரிய ஒரு நிஅமத், பேசக்கூடிய வாய் நாவுகள் பெரிய ஒரு நிஅமத், உடம்புடைய ஆரோக்கியம் பெரிய ஒரு நிஅமத், கைகள் கால்கள் எவ்வளவு பெரிய ஒரு நிஅமத். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, துனியால நாங்க பாவம் செய்யக்கூடிய காரணத்தால அல்லாஹ் தஆலா எங்களை பசியில போட்டு வச்சிட்டானா, எங்களை அழிச்சு போட்டுட்டானா, எங்களுக்கு ஊடுவாசல் இல்லாம ஆக்கிட்டானா, அல்லாஹ் தஆலா ஏதோ ஒரு நிலைமையில வைத்திருக்கிறானே. எனவே துனியால ஒவ்வொரு மனிதர்களும் அல்லாஹ்வை மறக்காம செய்யக்கூடிய பெரிய ஒரு நன்றி கடன் தான் தொழுகை என்றது. ஒவ்வொரு மனிதர்களும் செய்யக்கூடிய நன்றி கடன். ஒவ்வொரு நேரம் தொழுறதால, ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் தொழுறதால அல்லாஹ்வுக்கு நான் நன்றியுள்ள அடியான், நான் வாழ்க்கையில் அல்லாஹ்வை மறக்கல்ல, ஒரு நாளைக்கு ஃபர்ல் என்ற ரீதியில 5 நேரமும் அல்லாஹ்வை ஞாபகம் காட்டிக் கொண்டுதான் இருக்கிறேன் என்ற நன்றி உணர்வை தொழுகைகளுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அது மாத்திரமல்ல, தொழுகை என்றது பெரியோர் அமானிதமான பொறுப்பு ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும். இத மறந்துடவான வாழ்க்கையில பெரியோர் அமானிதமான பொறுப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிஅராஜுடைய பயணத்துல தொழுகை லேசாக கொடுக்கப்படல. நாங்க எல்லாரும் யோசிக்கிறோம் லேசாக கொடுக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி, லேசாக கொடுக்கப்படல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை துனியால இருந்து பலஸ்தீனுக்கு கொண்டு வந்து அங்க இருந்து வானுலோகத்துக்கு உயர்த்தி அங்கிருந்து சிதறத்துல் முன்தஹா வரைக்கும் ஹஜ்ரத் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து அதுக்கு பின்னால அல்லாஹ்வை சந்திக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேசி அதுக்கு பின்னால வந்ததுக்காக வேண்டி தொழுகையை அல்லாஹ் பரிசாக கொடுத்தான். இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? அல்லாஹு தஆலாவுடைய மிக முக்கியமான ஒரு பரிசுத்தமான ஒரு மலக்கு தான் ஹஜ்ரத் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹ் குர்ஆன்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்தை பத்தி பல இடங்கள்ல பேசுறான். ஒரு இடத்துல சொல்றான் ரூஹுல் குதுஸ் என்று சொல்றான், பரிசுத்தமான ஆத்மா ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். இன்னொரு இடத்துல சொல்றான் ரூஹுல் அமீன் என்று சொல்றான், நேர்மையான நம்பிக்கையான ஒரு ரூஹ் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஏன் தெரியுமா? இவ்வளவு காலம் குர்ஆன் இறக்கினோம், அந்த குர்ஆன் இறக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் எந்த ஆயத்திலும் கூட்ட மாட்டாங்க, குறைக்க மாட்டாங்க. அல்லாஹ் எப்படி இறக்குறானோ அதை அப்படியே கொண்டு வந்து நபியில கையில் ஒப்படைப்பாங்க. இதுதான் ரூஹுல் அமீன், நம்பிக்கையான ரூஹ்.
மாற்றம் செய்ய மாட்டாங்க. அமானத்துக்கு என்றைக்கும் மாற்றம் நடந்தது கிடையாது. இதுல சொல்லவார விடயம் என்ன தெரியுமா? இவ்வளவு நம்பிக்கையான ஒரு மலக்கு அல்லாஹ்விடத்தில் இருந்தாலும், குர்ஆனை நம்பி ஒப்படைக்கப்பட்ட ஒரு மலக்கு இருந்தாலும், அல்லாஹு தஆலா அந்த ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தின் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கையில தொழுகையை கொண்டு போய் ஒப்படைங்க என்பதாக சொல்லல. ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து கிட்ட கொடுத்து அனுப்பவும் இல்ல. நீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இதை போய் கொடுங்க, இதை போய் ஒப்படைங்க என்பதாக கொடுத்து அனுப்பவும் இல்ல. அல்லாஹு தஆலா தொழுகையுடைய விஷயத்துல நேரடியாக கூப்பிட்டான், யா ரசூலல்லாஹ் வாங்க, நாங்க உங்களுக்கு தாரோம். நேரடியாக கூப்பிட்டு கொடுத்த அமானிதமான ஒரு பொறுப்பு தான் தொழுகை என்று சொல்றது. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த தொழுகை கிடைச்சதுக்கு பின்னால எவ்வளவு நன்றியுள்ள மனிதனாக துனியால இருந்தாங்க. எவ்வளவு நன்றி! அல்லாஹ்வுக்கு அனுதினமும் ஏதாவது ஒரு சின்ன ஒரு நிஅமத், சின்ன ஒரு விடயம் கிடைச்சாலும், உதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பசியோட பாலைவனத்துல நடந்து போறாங்க. இது சூடு காலம், கொஞ்சம் மழை பெஞ்சா சரியான சந்தோஷமாயிடுது. சூடான ஒரு காலம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மக்கா மதீனா அவங்களுக்கு போனவங்களுக்கு தெரியும், அங்க கூதல் என்றா கூதல் தான், சூடெண்டா பயங்கரமான சூடு, உள்ளுக்கு மீக்கேலா வெளியே மீக்கேலா, அந்த அளவுக்கு பயங்கரமான சூடான இடம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவ்வளவு சூடான காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாலைவனத்துல நடந்து போறாங்க. பசியோட தாகத்தோட 2 ஈச்சப்பழம், பேரிச்சம்பழம் கீழே ஈக்குது, அதுவும் மண்ணுல பிறண்டு ஈக்குது. அதை எடுத்து அப்படியே துப்புரவு செஞ்சு சாப்பிட்டதுக்கு பின்னால அந்த இடத்துல 2 ரக்காத் தொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நன்றி கடனை செலுத்துறார். அந்த 2 ஈச்சப்பழத்துக்கு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கிட்ட கேட்கப்பட்டுச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தஹஜ்ஜுத் எப்படி? தஹஜ்ஜுத் எப்படி? அல்லாஹு தஆலா சூரத்துல் முஸம்மில்ல சொல்லி காட்டுறான், யா அய்யுஹல் முஸம்மில் குமில் லைல இல்லா கலீலா. யா ரசூலல்லாஹ், போர்வையை போர்த்தி கொண்டு இப்பவரே எழுமுங்க, இரவு நேரத்துல நின்று வணங்குங்க என்ற ஆயத் எப்ப இறங்குதோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எழும்பி தொழுவாங்க. எந்த அளவுக்கு என்றா அல்லாஹ்வுக்கே பரிதாபம் வரக்கூடிய அளவுக்கு தொழுதாங்க. சுப்ஹானல்லாஹ். அதுக்கு பிறகுதான் சூரத்துல் முஸம்மில் எடுத்து பாருங்க, அல்லாஹ் சொல்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நாங்க தான் சொன்னோம், யா ரசூலல்லாஹ் தொழுது உங்களோட ஆபியத்தை கெடுக்க வானம், தூக்கம் இல்லாம ஈக்க வானம். அதுக்கு பிறகுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தஹஜ்ஜுத் 3ஆக பிரிஞ்சிச்சு. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுக்கு கேட்கப்பட்டுச்சு, எப்படி தஹஜ்ஜுத் தொழுவாங்க? சொன்னாங்க, தொழுவாங்க அவன கை கால் எல்லாம் வீங்கிக்கும். நாங்க கேட்போம், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் தான் குர்ஆன்ல சொல்றானே, லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிஹி வ மா தஅக்கர், உங்களோட முன்பின் பாவத்தை எல்லாம் அல்லாஹ் மன்னிச்சிட்டான்னு சொல்றானே, இவ்வளவு ஏன் யா ரசூலல்லாஹ் தொழணும்? அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன வார்த்தை, சொன்னாங்க, நான் அல்லாஹ்க்கு நன்றியுள்ள அடியானாக ஈக்க வானமா. இன்னைக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, துனியால எங்களுக்கு என்ன குறை? சாப்பாட்டுக்கு பஞ்சமா? சாப்பாட்டுக்கு கஷ்டமா? ஈக்கிறதுக்கு குடிக்கிறதுக்கு எங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இல்லையா? நடு ரோட்ல தூங்குறோமா? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த ஒன்றும் கிடையாது. ஆபியத்தோட ஈக்கிறோம், ஆரோக்கியத்தோட ஈக்கிறோம், ஆனா தொழுகையை நிறைவேற்ற இயலாம ஈக்கிறோம். எவ்வளவு நசீபு கெட்ட கூட்டமா ஈக்கும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல ஒரு மனிதன் இஸ்லாத்துக்கு வந்தா முதலாவது படிச்சு கொடுக்கிற கடமை தொழுகை தான். வேற எந்த கடமையும் கிடையாது. நோம்பும் அல்ல, ஹஜ்ஜும் அல்ல, வேற எந்த கடமையும் அல்ல. முதலாவது இஸ்லாத்துக்கு வந்தா சொல்லி கொடுக்கப்படக்கூடிய கடமை தொழுகையை பத்தி தான் சொல்லி கொடுப்பார். ஏனென்றா தொழுகை சீராவினா மத்த எல்லா அமலும் சீராகிடும். அதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் அலிம அன்ன ஸலாத ஹக்குன் தகலல் ஜன்னah, எந்த மனிதன் தொழுறது கடமை என்று விளங்கினானோ, வார்த்தையை பாருங்க, எந்த மனுஷன் தொழுகிறது கடமை எனக்கு என்று சொல்லி விளங்கி வச்சிக்கிறானோ தகலல் ஜன்னah, அவன் சொர்க்கம் வைத்துடுவான். ஏன்? அவன் விளங்கி வச்சா வாழ்க்கையில தொழுவான். எந்த மனுஷனுக்கு விளப்பம் இல்லையோ அவன் தொழ மாட்டான். 5 நேரம் தொழுக அவனுக்கு நத்தினாயிக்கும், அவன் பெருசா கணக்கெடுக்க மாட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அததான் சொல்லி காட்டினாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இந்த காலத்துல எங்களுக்கு தெரியும் எவ்வளவு முஸ்லிம்கள் பேரளவுல முஸ்லிம்களா வாழ்றாங்க.
பேரை கேட்ட அவன் இஸ்லாமான பெயர், முஸ்லிமான பெயர், யாரும் கோவிக்கவானம். ஆனா வாழக்கூடிய வாழ்க்கை எப்படி இருக்குது? களிம செல்லாத மனிதன் வாழ்க்கை இவண்ட வாழ்க்கையும் உண்டு. அவனை போலதான் உடுக்கிறோம், அவனை போலதான் முடி வைக்கிறோம், அவனை போலதான் எங்களுடைய எல்லா சூரத்தும் மாறுது. அவனை போல நாங்க மாறி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பரிதாபமான நிலைமை என்ன தெரியுமா? ரோட்டுல போனேன்டா ஒரு தொப்பி ஒன்ற போடல, இல்லாட்டி இஸ்லாமிய சூரத்தொண்டு இல்லையா, அவனுக்கு சலாம் செல்லும் வாழ்க்கையில யோசிக்கிறோமா இல்லையா? இவன் முஸ்லிமா இல்லையா, இல்லாட்டி இவன் முஸ்லிம் இல்லாத மனுஷனா ஒன்றும் தெரிய. ஏன் இவன் கிட்ட எந்த அடையாளமும் இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவங்களுக்கும் முஸ்லிம் அல்லாத மனிதர்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா? அதுதான் தருக்கு ஸலா. எந்த மனிதன் தொழுகையை விடுவானோ அவன் முஸ்லிம் அல்ல என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, தொழுகையை விடுற விஷயத்துல எந்த சலுகையும் இல்ல, எந்த எக்ஸ்கியூஸும் இல்ல. தொழுகை இதுக்காக வேண்டி உடையலும் அதுக்காக வேண்டி உடையலும் அப்படி ஏதாவது விஷயங்கள் இருக்குதா? இல்ல, எந்த காரணமும் கிடையாது. நோன்பு விடுறதுக்கு இஸ்லாத்துல சலுகை இருக்குது. ஒரு மனிதன் சரியான வயசாளி, இவனுக்கு நோன்பு பிடிக்கலாம், சரியான கஷ்டம், ஏலாத ஒரு நிலைமை, நோன்ப விடையிலும் பிரச்சனை இல்ல. கர்ப்பிணி தாய்மார்கள் விட்டுட்டு பொறைக்கு பிடிக்கலும் பிரச்சனை இல்ல. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நோம்புடைய விஷயத்துல சலுகை இருக்குது. ஹஜ்ஜுடைய விஷயம், பெரிய பணம் படைத்தவன் ஹஜ்ஜு செய்யலும், வாழ்க்கையில வேண்டிய மாதிரி போகலும், ஒரு ஹஜ் அல்ல 10 ஹஜ்ஜு செய்யலும் என்றாலும் கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவன் உடம்புல ஆஃபியத் இல்லையா, ஆரோக்கியம் இல்லையா, அவன் ஹஜ்ஜுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு போக வேண்டிய தேவை கிடையாது. இஸ்லாம் எங்களுக்கு செல்லுது. இஸ்லாம் கஷ்டப்படுத்துற மார்க்கம் அல்ல, மார்க்கம் சரியான லேசி. அதை நாங்க தான் கஷ்டமாக்கி கொண்டிருக்கிறோம். ஆனா தொழுகையுடைய விஷயத்துல ஏதாவது ஒரு தங்கடம் ஈகுதா, ஏதாவது ஒரு எக்ஸ்கியூஸ் ஈகுதா? ஒரு மனுஷன் நோயாளியா, ஒரு மனுஷன் படுத்த படுக்கையா, ஒரு மனிதன் வயசாலியா, அவனுக்கு ஆஃபியத் இல்லையா, ஆரோக்கியம் இல்லையா? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஒரு மனிதனுக்கு நின்று தொலையலவா, அவன் உட்கார்ந்து தொழணும், உட்கார்ந்து தொலைப்படணும். அப்படி அவனுக்கு உட்கார்ந்தும் தொலையலவா, அப்படி இல்ல சாஞ்சி கொண்டு சொல்லி படுத்த வாக்குல சரி அவன் தொழணும். அவன் படுத்து கொண்டும் கை கால் அசைக்கலவா, கண்ணால் அசைச்சு தொழணும். கண்ணே மூடினா துறக்கேலவா, கல்பால தொழணும் என்பதாக இஸ்லாம் செல்லுது. சுபஹான். எவ்வளவு பெரிய இக்கட்டான நிலைமை என்றாலும் அவன் அல்லாஹ்வ தொழுகையுடைய விஷயத்தில் அல்லாஹ்வ மறக்கலாம். தொழுகை கட்டாயம் தொழுதுதான் ஆகணும். இதுதான் இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய விடயம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு செய்த கடைசி வசியத் அதுதான். கடைசி வசியத் கான ஆகிர கலாமி ரசூலுல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கடைசி பேச்சு என்ன தெரியுமா? அஸ்ஸலாஹ் அஸ்ஸலாஹ், தொழுக தொழுக என்பதாக தான் சொல்லிக் கொண்டிருந்தான். தொழுகைய வாழ்க்கையில உடவானம். இந்த உம்மத்துக்கு அல்லாஹ்வுடைய உதவி இறங்கும் தொழுகையை கொண்டுதான். இந்த உம்மத்துக்கு அல்லாஹ்வுடைய உதவி இறங்குறது தொழுகையை கொண்டு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கியாமத்துடைய நாள், அவ்வளவு மா யுஸ்அலுல் அப்து மின் அமலிஹி யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாள் அவனுடைய ஒரு அடியானுடைய எல்லா அமல்களிலும் முதலாவது விசாரிக்கப்படுறது தொழுகைதான். தொழுகையுடைய அமல் சீராக ஈந்திச்சா மற்ற எல்லா அமல்களும் கியாமத்துல சீராகிடும். தொழுகையுடைய அமல் சீரில்லாம பேசிட்டா வேற எந்த அமல் செஞ்சாலும் தொழுகையுடைய அமல்ல பலஹீனமா, மற்ற எந்த அமல் செஞ்சாலும் அதுல அர்த்தம் கிடையாது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, குர்ஆனை கொஞ்சம் எடுத்து பாருங்க. அல்லாஹு தஆலா ஒவ்வொரு நபிமார்களை பத்தி குர்ஆன்ல சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்துல எவ்வளவு இக்கட்டான நிலைமை எந்த நபிக்கு வந்தாலும் அவங்க தொழுகையில ஈந்ததாக குர்ஆன் சொல்லுது. எவ்வளவு இக்கட்டான, எவ்வளவு கஷ்டமான, எவ்வளவு தாங்க முடியாத ஒரு சங்கடமான நிலைமை வந்தாலும் நபிமார்களுடைய வரலாறு எடுத்து பார்த்தா இந்த நபிமார்கள் எவ்வளவு சங்கடமான நிலைமை என்றாலும் அவங்க தொழுகையில தான் நீந்திருக்கிறார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாத்தை பத்தி குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ் எப்படி என்ன சூரத்துல் மரியம்ல சொல்றான், ஃபனாதத்துல் மலாயிகத்து. ஜக்கரியா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க துஆ கேட்டாங்க. அவங்க 80 வயதை தாண்டினதுக்கு பின்னால அவங்களும் மனைவியும் சேர்ந்து அல்லாஹ் கிட்ட துஆ கேட்டாங்க. எப்படி என்றா, யா அல்லாஹ் என் உடம்பு பலஹீனமாகிட்டு, அந்த சம்பவத்தை செல்றதல்ல நோக்கம்.
என் உடம்பு பலகீனமாகிட்டு, என் தலைமுடி எல்லாம் பழுத்துட்டு, என் மனைவி ஒரு மலடி பொம்பளை ஆகிக்கிறா, எங்களுக்கு 80 வயசுக்கு மேலால பேசிட்டு. ஆனா இந்த 80 வயசுக்கு பின்னால் எங்களுக்கு தேவையான விஷயம் என்ன தெரியுமா? லைஃப்ல செட்டில் ஆகணும் என்று கேட்கல, கேட்ட விஷயம் எங்களுக்கு ஒரு புள்ளையோண்ட தாயா அல்ல, ஃபஹப்லி மின் லதுன்க வலியா, புள்ளையோண்ட ஓண்ட புறத்துல எங்களுக்கு கிஃப்டா தரணும் யாரு. இந்த ஈமான கொஞ்சம் பாருங்க. 80 வயசுக்கு மேலால எந்த மனுஷனுக்கு இந்த ஈமானிக்கும் அல்லாஹ் தருவான் என்ற நம்பிக்கையில கேட்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், ஜக்கரியா 3 நாளைக்கு நீங்க பேசாம இருங்க, 3 நாளைக்கு ஜிக்ர் மட்டும் செய்யுங்க, பேச வைத்திடவானம். அந்த 3 நாளை உள்ளுக்கு உங்களோட மனைவிட வயிற்றுக்குள்ள குழந்தைய கொண்டு வரது எங்கட பொறுப்பு. இவங்க கேட்கிறாங்க, யாழ்ல நான் துவா கேட்டேன் தான், ஆனா எப்படி கபூலாவும், எப்படி நீ கொண்டு வருவாய்? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹதரத் ஜிப்ராயில் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாத்தின் மூலமாக ஊதப்படுவது. அதுக்கு பின்னால 3 நாளையில ஹதரத் ஜக்கரியா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாத்துக்கு ஒரு புள்ள கிடைக்க போகுது. நன்மாராயம் சொல்லப்பட்டு, இந்த நன்மாராயத்தை சொல்றதுக்காக வேண்டி ஃபனாதத்துல் மலாயிகா, மலக்குமார்கள் இறங்கினாங்க அந்த நன்மாராயத்தை சொல்ல, பஷாரத்தை செல்ல. உங்களுக்கு 80 வயசுக்கு போறோம் அல்லாஹு தஆலா ஒரு புள்ளைய தர முடிவு பண்ணிட்டான் என்ற சந்தோஷமான செய்தியை செல்ல மலக்குமார்கள் இறங்குறாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் செல்றான், ஃபனாதத்துல் மலாயிகத்து வஹுவ காயிமு யுஸல்லி ஃபில் மிஹ்ராப். இறங்கக்கூடிய சந்தர்ப்பத்துல ஜக்கரியா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் மிஹ்ராப்ல தொழுது கொண்டிருந்தாங்கன்னு சொல்லி குர்ஆன் சொல்லுது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சங்கடமான நிலைமை, ஒரு சங்கடமான நிலைமை, ஒரு கவலை. அல்லாஹ் கிட்ட துஆ செய்தாங்க தான், ஆனா எதை கொண்டு தெரியுமா? தொழுகையை கொண்டு. அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்தை பத்தி சொல்லக்கூடிய சந்தர்ப்பம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆ, ரப்பி ஜஅல்னி முகீமிஸ் ஸலாத்த வ மின் துர்ரிய்யத்தி, யா அல்லாஹ் என்னைய மட்டும் இல்ல ஏண்ட சந்ததிகளே தொழுகையை நிலைநாட்டக்கூடியவங்களா மாத்து. யார் துஆ? ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆ. குர்ஆன்ல எங்க சரி பாக்கேலுமா, யா அல்லாஹ் எனக்கு சொத்து செல்வத்தை தா, எனக்கு அதத்தா இதத்தா, அப்படி யாராவது கேட்டதாக பாக்கேலுமா? யா அல்லாஹ் தொழுகையுடைய மக்களா மாத்து, யா அல்லாஹ் என்னைய தொழுகை உள்ள மனிதனா மாத்து, யா அல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்தை பத்தி ஒரு சம்பவம் ஒன்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி சாராவோட ஒரு ஊருக்கு போறாங்க. அந்த சந்தர்ப்பத்துல சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்தை ஒரு மனிதன் கண்டுட்டு போயிட்டு, அந்த நாட்டுடைய அரசன் ரொம்ப மோசமானவன், பெண்களுடைய விஷயத்துல ரொம்ப கொடூரமானவன். வைத்து சொல்றாங்க அந்த அரசன் கிட்ட, இப்ராஹிம் என்ற ஒருத்தர் வந்து ஈகிறாரு, அவனோட மனைவி சாரா ரொம்ப அழகா ஈகிறா, உங்களுக்கு என்று அவன் சரியா பொருத்தமாயிப்பா, ஏழுமெண்டா அவன் நீங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்லி செல்றான். சுருக்கமா செல்றேன். இந்த நேரத்துல அந்த அரசன் என்ன தெரியுமா செய்யறான்? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் இந்த சம்பவத்தை. இந்த அரசன் என்ன தெரியுமா செய்யறாரு? சாராவை தூக்கிட்டு வாங்க என்பதாக சொல்ல, சாரா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த அரசனால கடத்தப்படுறான். கடத்தி கொண்டு வைத்துறான். வைத்து சாரா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அரண்மனையில வைக்கிறாங்க. வைக்கக்கூடிய நேரத்துல அந்த சாரா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாத்து கிட்ட அரசன் வரப்போக்கல. சாரா அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்றாங்க அல்லாஹ் கிட்ட. அல்லாஹ் தஆலா அந்த அரசனை மொடமாக்கி போட்டான். கைகள் அப்படியே தொட வந்த கையை மொடமாக்கினான். என்ன செல்ல வாரம் தெரியுமா? எவ்வளவு இக்கட்டான நிலை, மொத்தம் மனைவிய கடத்திட்டு வைத்து, பொஞ்சாதிய கடத்திட்டு வைத்து எப்படி பதறுவாங்க, எவ்வளவு டென்ஷன் லயிப்பாங்க. குர்ஆன் செல்லுது, சாரா அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்ட அந்த அரசன் கிட்ட தப்பி ரிட்டர்ன் ஊருக்கு வராங்க. வரப்போக்கல வஹுவ காயிமு யுஸல்லி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தொழுது துஆல இருந்தாங்க. சுப்ஹானல்லாஹ். டென்ஷன் தான், பிரச்சனை தான். உதவி எதன் மூலமா தெரியுமா? தொழுகையின் மூலமா. அல்லாஹ்வோட கல்பு தொடர்பு. நாங்க இந்த அவன மூலமா, இவண்ட மூலமா, அந்த மினிஸ்டர் இந்த மினிஸ்டர், துனியால ஈக்கக்கூடியவனை தேடுறோம். வாழ்க்கையில முழு உலகத்துடைய அதிபதியை தேடுறதில்லை, அரசனை தேடுறதில்லை, அவன் கிட்ட உதவி தேடுவோம். அது இல்லை எங்ககிட்ட. ஏன்? ஈமான் பலஹீனம். இன்னும் கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹந்தக்குடைய யுத்தம் வரலாற கொஞ்சம் எடுத்து படிங்க, பாருங்க. ஹந்தக்குடைய யுத்தம் எவ்வளவு கடுமையான ஒரு யுத்தம் தான் இந்த ஹந்தக்குடைய யுத்தம். சும்மா லேசான யுத்தம் அல்ல. கிதாபுகள் எழுதுறாங்க, இந்த ஹந்தக்குடைய யுத்தம் ஏன் பயங்கரம் என்றா, முஸ்லிம்கள் நடுவுல சுத்தி வட்டக்கி காபிர்கள் சுத்திட்டான், எங்கேயுமே போகல வரையல, அப்படியான நிலைமை. நடுவுல முஸ்லிம்கள், குளிரான நேரம், கடுமையான குளிர். நான் ஆரம்பத்துல சொன்னதை போல மக்கா மதீனால குளிரெண்டா அந்த மாதிரி குளிர் தான், சூடெண்டா அந்த மாதிரி சூடுதான்.
கடுமையான குளிர், வெளியில வரையில சரியான இருள். இந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேக்குறாங்க சஹாபாக்கள் கிட்ட, யாராவது ஒருத்தர் போயிட்டு எதிரிகளுடைய நிலைமை என்னன்னு பார்த்துட்டு வரையலுமா? சஹாபாக்கள் என்றா யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன வேலை செஞ்சாலும் அடுத்த நிமிஷம் போயிட்டு செய்வாங்க. ஆனா கேக்குறாங்க, எதிரிகளுடைய நிலைமைய கொஞ்சம் பார்த்துட்டு வரையலுமா? யார் சரி போயிட்டு? இந்த நேரத்தில் எந்த சஹாபியும் எலும்பல்ல என்பதாக கிதாபில் எழுதுறாங்க. ஒரு சஹாபியும் கை தூக்கலேன். இருள், குளிர், சுத்தி எதிரி, போகேலா, யோசனை. இந்த நேரத்துல கேட்டு கேட்டு பார்த்தாங்க, யாரும் எலும்பல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா செஞ்சாங்க? ஒருத்தர் அடையாளம் காட்டி, ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அடையாளம் காட்டி சொன்னாங்க, ஹுதைஃபா நீங்க போயிட்டு பார்த்துட்டு வாங்க. இப்ப ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு எலும்பி போயிட்டு பாக்குறாங்க. பார்த்துட்டு வரக்கூடிய சந்தர்ப்பத்துல ஹதீஸ்ல வருவது, ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் போயிட்டு எல்லா நிலைமையும் விசாரிச்சுட்டு வந்தேன். எல்லா சஹாபாக்களும் தூக்கம். அந்த பணியில, அந்த இருள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மட்டும் தொழுகையில் அழுது கொண்டிருந்தாங்க. இஸ்லாம் எப்படி வந்துச்சு தெரியுமா? சும்மா லேசா இந்த மார்க்கம் கிடைக்கல. பல தியாகங்களுக்கு மத்தியில எங்களுக்கு சும்மா இடுப்ப வளைச்சு சுஜூது செய்யறது எங்களுக்கு கஷ்டம். வாழ்க்கையில ஒரு நாளைக்கு ஒரு தொழுகை 8 நிமிஷம், 24 ஹவர்ல 40 நிமிஷம் எங்கட வாழ்க்கையில தொழுகைக்கு இல்லையண்டா நாங்க வாழ்றதுல என்ன புரோசனம்? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எங்கட தொழுகை எப்படி? நினைச்சா தொழுகிறோம், நினைச்சா தொழுறல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இல்ல. இதா அஸ்பஹு அம்ரன், ஏதாவது வாழ்க்கையில துன்பமா தொழுகைக்கு போய்த்துடுவார். வாழ்க்கையில மழை இல்லையா, ஸலாத்துல் இஸ்திஸ்கா தொழுகைய தொழுவார். தொழுது மழை கேட்பாங்க. ஏதாவது வாழ்க்கையில தேவைப்பாடிக்குதா, யாருகிட்டையும் கையேந்தி நிக்கிறல்ல, ஸலாத்துல் ஹாஜா தொழுவாங்க, அல்லாஹ் கிட்ட கேட்பாங்க. ஏதாவது குழப்பமா, முடிவெடுக்கிற விஷயத்துல ஏதாவது கன்ஃபியூஸ் ஆகிக்கிறீங்களா, ஸலாத்துல் இஸ்திகாரா, இஸ்திகாரா தொழுது கேளுங்க. கிரகண விஷயங்கள்ல பைப்புடுறீங்களா, ஸலாத்துல் குசூப் கிரகண தொழுங்க. எல்லா விஷயத்திலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகையை தான் முன்னுக்கு காட்டினாங்க. என்ன பிரச்சனை என்றாலும் தொழுக, என்ன ஃபித்னா வந்தாலும் முதல்ல பள்ளிக்கு தான் போவாங்க. எங்கன்னா பள்ளியில தான் ஒன்னாவது வெளியில தான் ஓடுவான், நல்லா தான் நீப்பான். ஆனா தொழுகையுடைய நேரம் வந்து அவனுக்கு சோமிலாம் போ, கை காலையெல்லாம் போ, வேலை வட்டி செய்யலாம் போய்த்திடும். ஏன்? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய ஈமான் அவ்வளவுதான். நாங்க ரிஸ்க வெளியில தேடுறோம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்ஸலாத்து மிஃப்தாஹுல் அர்ஸாக், சொர்க்கத்துல சாவி மட்டுமல்ல தொழுக, ரிஸ்குடைய சாவியும் தொழுகதான். தொழுகையை கொண்டு ரிஸ்க விஸ்தீரணப்படுத்தேலும், விசாலமாக்கேலும். வெறுமனே ஒரு ஹதீஸ விளங்கி வச்சுக்கிறோம், சொர்க்கத்துல சாவி. அது மட்டுமல்ல, துனியால வாழக்கூடிய சந்தர்ப்பத்துல ரிஸ்குடைய சாவியும் தொழுகதான். கண்ணியமிக்கவர்களே, அதே வாழ்க்கையில விளங்காம இருக்கிறோம். அதனால எவ்வளவு இக்கட்டான ஒரு நிலைமை வந்தாலும், ஏண்ட தொழிலா, வாகனம் ஓடுறோமா, ஒரு சின்ன டைம் ஒன்று கொடுங்க தொழிலை. நாங்க செய்யக்கூடிய வேலையை அல்லாஹ் லேசாக்கி தந்துருவான். எவ்வளவு ரஷ்ஷாக இருந்தாலும் டைம் வந்துட்டா, இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாப மௌகூதா. ஏன் சும்மா இப்ப 12:15 உதாரணமா 12:13 வாங்கு அதான் சொன்னோம். அத 12:15 வைக்கலுமே, 12 இல்லாட்டி 12:10 வைக்கலுமே. அதென்ன 12:13 ஒன்றுக்கும் இல்லாம. ஏனென்றால் தொழுகைன்றது நேரம் குறிக்கப்பட்டதுதான். எங்கட இஷ்டத்துக்கு தொழுகிறதல்ல தொழுக. நாங்க உதாரணத்துக்கு லுஹருடைய தொழுகை அசர் கிட்டே ஆகி தொழுகிறதல்ல. இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன், ஒவ்வொரு முஃமின்களுக்கும் தொழுகைன்றது நேரம் குறிக்கப்பட்டிருக்குது. அந்த நேரத்துல அந்த தொழுகையை நிறைவேற்றிருங்க. வெள்ளை சாப்பாடு வெள்ளைக்கு தான் தின்றோம். வெள்ளைய கொஞ்சம் நைட்டுக்கு நைட்டுக்கு தின்னுவோமா? தின்றல்ல. பகல் சாப்பாடு அடுத்த நாள் வெள்ளைக்கா தின்னுவோம். அந்தந்த டைமுக்கு அந்தந்த வேலை நடக்குது. அந்தந்த விஷயத்தை அந்தந்த நேரத்துல செய்யறோமே. ஆனா தொழுகையுடைய விஷயத்துல மட்டும் ஏன் இவ்வளவு பொடுபோக்குத்தனம்? ரமலானுடைய காலம் சும்மா படிச்சு தார விஷயம் அல்ல. சும்மா நாங்க ரமலான்ல மட்டும் அவுலியாவை போல வாழ்ந்துட்டு ரமலான் அல்லாத காலத்துல மத்தபடி மாறுறல்ல. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலான தாரதே வாழ்க்கையை மாத்தோணும். அது தொழுகையில மட்டுமல்ல, எல்லா விஷயத்திலே, குறிப்பாக முக்கியமாக தொழுகையில. ஒன்னாவது தொழுகை சீராகணும் வாழ்க்கையில. பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு கேட்கப்பட்டுச்சு, பிலால் உங்களுடைய செருப்பு சத்தத்தை நான் சொர்க்கத்துல கேட்டனே, பிலால் என்ன செய்றீங்க? சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எப்ப எல்லாம் புது முறியுமோ புது எடுத்துக்கொள்ளுவன்,
எப்ப உது எடுப்பனோ அந்த உதுவுடைய காணிக்க 2 ரக்காத்த தொழுதுடுவோம். சுப்ஹானல்லாஹ். தஹியத்துல் உது வுதுக்கு 2 ரக்காத் தொழுகைக்கு சிலவங்களுக்கு அதுவும் தெரியா. சொன்னாங்க அந்த 2 ரக்காத் தஹியத்துல் உதுவை நான் வாழ்க்கையில தொழுதுடுவேன் யா ரசூலல்லாஹ். சொன்னாங்க அந்த தொழுகையுடைய பரக்கத்தான் நீங்க செய்யக்கூடிய அந்த அமலுடைய பரக்கத். நீங்க மட்டுமல்ல உங்களோட செருப்பும் சேர்ந்து சொர்க்கத்தில் இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இப்படி தொழுகையுடைய விஷயத்தை நாங்க கொஞ்சம் எடுத்து பார்த்தா எவ்வளவு உலமாக்கள், சலஃபுகள், மூத்தவர்கள், நாதாக்கள், சஹாபாக்கள், நபிமார்கள் வரைக்கும் எல்லாரும் தொழுகையுடைய விஷயத்துல பேணுதலாய்ந்தார், கண்ணியமாக இருந்தார். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா காசிம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் போன ஆயிஷா ரலியல்லாஹு சந்திக்க வீட்டுக்கு, அந்த நேரத்துல தக்பீரை கெட்டி தொழுகையில ஒரு ஆயத்தை ஓதி 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 அழுது கொண்டிருந்தான். சூரத்து தூருடைய ஆயத், ஃபமன்னல்லாஹு அலைனா வவகானா அதாபஸ் ஸமூம். இந்த ஆயத்தை ஓதி ஓதி ஆயிஷா ரலியல்லாஹு அழுது கொண்டிருந்தாங்க தக்பீர்ல. நான் பார்த்தேன் இப்ப தொழுறாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல வருவோம் என்பதாக நான் பஜாருக்கு போயிட்டு எல்லா வேலை வட்டியை முடிச்சிட்டு லேட்டாவி வந்து பாக்குறேன், ஆயிஷா ரலியல்லாஹு அதே நிலைமையில இருந்து அதே ஆயத்தை ஓதி ஓதி அழுது கொண்டுதான் நீந்தான். சுப்ஹானல்லாஹ். வாழ்க்கையில் ஒரு ஆயத்தை எத்தனை தடவை மீட்டி மீட்டி ஓதிப்போம், எத்தனை தடவை ஓதி அழுதிப்போம். எத்தனை பேருக்கு குர்ஆன் ஆயத்துடைய எத்தனை ஆயத்துல கருத்து தெரியும்? ஏன்னா முஸ்லிம்களுக்கு ஒன்றும் குர்ஆனே தெரியா. ஒரு நன் முஸ்லிம் வந்து எங்களுக்கு கேட்கிறாரு, குர்ஆன்ல நிக்காவை பத்தி இருக்குது, அதே போல திருமணம், தலாக்குடைய சட்ட, விவாகரத்தை பத்தி எல்லாம் சொல்லிக்காமே குர்ஆனை கொஞ்சம் எடுத்து எங்களுக்கு கொஞ்சம் விளங்கப்படுத்துகிற எத்தனை பேருக்கு செல்லு, எத்தனை பேருக்கு சொல்ல தெரியும்? கேட்டா நாங்களும் முஸ்லீம் என்று தான் செல்லுவோம். ஆனா முஸ்லிம்கள் எந்த அளவுக்கு பலகீனம் நிலைமையில இருக்கிறாங்கடா, துவா ஓத போகல அதர தோதுரு துவாக்கு ஆமீன் சொல்ல தெரியும். அந்த ஆமீன் அல்லாஹ் பாதுகாக்கிறதுக்கு யாழைகளே நாசமாக்கி போடுன்னு சொன்னாலும் அரபுல ஆமீன் தான் சொல்லுவான். ஏன் தெரியாவே உண்டு, குர்ஆன் தெரியாவே, அதை தெரிஞ்சு கொண்டு இல்லை வாழ்க்கையில. நாங்க இவ்வளவு காலம் ஓதுறாங்க ரப்பனா இக்ஃபிர் லனா வ லிஇக்வானி, அல்லாஹ் வளமையாக ஓதக்கூடிய துஆக்கள், ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா, அர்த்தங்கள் எத்தனை பேர் பாடமாக்கி வச்சிக்கிறோம். ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா, எத்தனை பேருக்கு அர்த்தம் தெரியும்? ஒன்றும் தெரியா. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க தொழக்கூடிய சந்தர்ப்பத்துல ஒரு தேல் 18 இடத்துல கொத்திச்சு, 18 இடம். ஆனாலும் தொழுகையுடல்ல, தொழுது முடிச்ச பிறகுதான் கேட்டாங்களாம், என்ன மேல் என்னமோ வலிக்கேறமாயி என்னன்னு பார்த்தா 18 இடங்கள்ல முதுகுல குத்தப்பட்டி. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் ஒவ்வொருத்தரையும் எடுத்து பாருங்க, தொழுது கொண்டு இருக்கிறாங்க. தொழக்கூடிய சந்தர்ப்பத்துல அவங்களோட இடது பக்கத்துல பாதி பள்ளி உடைஞ்சு விழுந்துட்டு எல்லாம் ஓடிட்டாங்க. இவங்க தொழுது கொண்டு இருக்கிறாங்க. தொழுது முடிய காரணம் அவங்களுக்கு தெரியா பள்ளி உடஞ்சிச்சா இல்லையான்னு சொல்லி. இதுல முன்சப்ல இருந்து ஒரு நெலும்பு கடிச்சா அடிக்கிற அடி 8வது சப்பு கேட்கும். எல்லாம் திரும்பி பார்ப்போம். அங்கே எங்கட தொழுகை அப்படிதான் கண்ணியமிக்கவர்களே. பேசக்கூடிய நானாக இருந்தாலும் கேட்கக்கூடிய நீங்களா இருந்தாலும் இன்னும் தொழுகையில பக்குவம் வரும். இன்னும் எந்த அளவுக்கு வாழ்க்கையில பக்குவம் வரணுமோ அத போல தொழுகையில அதை விட பக்குவம் வரணும். தொழுகையை தக்பீரை கெட்டின தக்பீரத்துல் இஹ்ராம் என்று சொல்றது என்ன? தக்பீரத்துல் இஹ்ராம் என்றது ஹராம் ஆக்கக்கூடிய தக்பீர். ஹராம் ஆக்கும். அது எதை ஹராம் ஆக்கும்? துனியாட எல்லா விஷயத்தையும் ஹராம் ஆக்கும். அந்த தக்பீரை கெட்டினா துனியாவுக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. நீங்க இப்ப ரப்போட தொடர்பாகிறீங்க, இந்த நினைவுலதான் நீக்கணும். ஆனா தக்பீரை கெட்டினா எத்தனை துனியாட விஷயங்கள் நினைவு வரும், எத்தனை துனியாவுடைய காரியங்கள் எங்கட நினைவுல வந்துட்டு போகுது. மறந்து போன எல்லா விஷயமும் தக்பீர்ல தான் நினைவு வரும், சுஜூதுல நினைவு வரும், ருக்குல நினைவு வரும். அதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நான் ஆரம்பத்துல சொன்னேனே, முஃமின்கள் எல்லாம் வெற்றியாளர்கள். யாரு? தொழுகையில பயபக்தியா இருக்கிற எல்லா முஃமின்களும் வெற்றியாளர்கள். இன்னும் ஒரு இடத்துல அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான்? ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுகிறவன் எல்லாம் நாசமா தான் போவானோ. எல்லாத்துக்கும் பரிச்சயமான ஆயத்தா இல்லையா? அராய்தல்லதி யுகஸிபு பித்தீன், தொழுகிறவனுக்கு எல்லாம் வயல் என்ற நரகம் ஈகுது. அடுத்த ஆயத்துல சார் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், தொலை போக்கல சரியான கவனஹீனமா இருப்பான், பலஹீனமா இருப்பான், சிந்தனை இல்லாம இருப்பான், கவனமே இல்ல, தொழுகிறோம் என்ற சிந்தனை இல்லாம இருப்பாங்க. இவங்க எல்லாத்துக்கும் நாசம் தான். அல்லதீனஹும் யுராஊன், அப்படி இல்ல அடுத்தவன் பாக்குறதுக்கு தொழுவான். சில கூட்டமீக்கு என்னைய சொல்லணும், தொழுகையாளி என்று செல்லணும், தக்குவாதாரி என்று செல்லணும். அதுக்காக வேண்டி வந்து தொழக்கூடிய மக்கள், இவர்களுக்கும் நாசம் என்று குர்ஆன் சொல்லுது.
அதுதான் அலி ரலியல்லாஹு அன்ஹு விளங்கப்படுத்துறாங்க, எந்த மனிதன் இன்னும் ஒரு மனிதன் பார்க்கிறதுக்கு அமல் செய்யறானோ தஜ்ஜாலுடைய ஃபித்னாவை விட அந்த பாவம் பெருசென்றான். விளையாட்டல்ல கண்ணியமிக்கவர்களே. எனவே தொழக்கூடிய சந்தர்ப்பத்தில் கிதாபுகள் எழுதுறான் அப்துல்லா இப்னு பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. உலமாக்களுக்கு தெரியும் சவுதியில் எவ்வளவு பெரிய முக்கியமான ஒரு முஃப்தி என்று சொல்லி, முக்கியமான ஒரு ஆலிம். பல பேருக்கு பாடம் எடுக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் சுபஹுக்கு பின்னால அவங்களோட மாணவர்களுக்கு பாடம் எடுப்பாங்க. எடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு நாள் சுபஹுக்கு பின்னால ஷேக் அவங்க வரல, ஹஸரத் வரல. மாணவர்கள் எல்லாம் அவங்கள தேடி வீட்டுக்கு போறாங்க. 6:15 6:30 மணி இந்த டைம்ல ஹஸரத் அவங்க தொழுது கொண்டிருக்கிறாங்க. இந்த டைம்ல என்ன தொழுவ? சுபஹுக்கு போற ஒரு தொழுகை ஒன்று இல்லை. என்ன தொழுறாங்க? தொழுது முடிச்சதுக்கு பின்னால கேட்கப்பட்டுச்சு, ஷேக் நீங்க என்ன தொழுது கொண்டீங்க, இந்த டைம்ல என்ன தொழுறீங்க? கேட்ட உடனே அழுதுட்டாங்க. அழுது சொன்னாங்க, என்னுடைய மாணவர்களே, வாழ்க்கையில 15 வயதுல இருந்து என்னையால் எவ்வளவு பக்குவமாக தொழுலுமோ அவ்வளவு பக்குவமாக 15 வயசுல இது தொழுறேன். இப்ப எனக்கு 68 வயசு, 53 வருஷமா என் வாழ்க்கையில நாங்க சுபஹ மிஸ் பண்ணல, இன்றைக்கு மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி சொன்னான். என்னோட வாழ்க்கையில எத்தனை வருஷம் சுபஹ் மிஸ், எத்தனை வருஷமா சுபஹ் மிஸ் ஆகுது. சிலவோட வாழ்க்கையில சுபஹே இல்லை. பாதுகாக்கணுமா இல்லையா? கவலைப்பட்டான். ஒரு நேரம் மிஸ் ஆகினா கவலை வருவது. நியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களை கடைசியாக இதோட முடிச்சு கொள்றேன். தொழுகையுடைய விஷயத்துல எந்த இமாம்களும் சலுகைகள் கொடுத்தது இல்லை. 4 மதுஹபுடைய இமாம்களை கொஞ்சம் எடுத்து பாருங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் ஸ்ரீலங்கால அதிகமானவங்க பின்பற்றக்கூடிய ஒரு மதுஹப் இமாம் ஷாஃபி. இந்த இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ், இமாம் மாலிக் ரஹிமஹுமுல்லாஹ், இந்த 2 பேரும் தொழுகையை விட்ட மனுஷனுக்கு ஒரு ஃபத்வா தான் சொல்றாங்க. இவங்க கிதாபுகள் எழுதுறாங்க, ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஒரு தொழுகையை விட்டுட்டானா அந்த தொழுகையை மீட்டுறதுக்கு 3 நாள் சந்தர்ப்பம் கொடுக்கும். தொழுகைக்குரிய தௌபா வித்தியாசப்படும். ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை பத்தி பேசினா, யா அல்லாஹ் நான் அவனை பத்தி பேசிட்டேனே மன்னிச்சுக்கோன்னு சொல்லி செஞ்சா அது தௌபா இல்ல. அது அதுக்குரிய பாவ மன்னிப்பு இல்ல. அதுக்குரிய பாவ மன்னிப்பு என்ன தெரியுமா? பேசினவன் கிட்ட போய் மன்னிப்பு கேட்கும். அப்பதான் அவனோட பாவம் மன்னிக்கப்படும். எங்களுக்கு நாங்க இண்டிவிஜுவலா நாங்க எங்கட நப்சுக்கு அநியாயம் செஞ்சா எங்களுக்கு பாவ மன்னிப்பு தேடினா எல்லாம் மன்னிப்பான், அது வேற. ஆனா அடுத்தவனுக்கு அநியாயம் செஞ்சுட்டு நாங்க அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்கறது, அவன் கிட்டதான் மன்னிப்பு கேட்கணும். அத போல தொழுகைய ஒரு மனிதன் விட்டா தௌபா உண்டிக்குது. சும்மா நான் தொழலையால என்னைய மன்னிச்சுக்கொண்டு கேட்கிறல்ல. தொழுகைக்குரிய தௌபா என்ன தெரியுமா? விட்ட தொழுகைகள் எல்லாம் திருப்பி தொழப்படணும். இதுதான் தொழுகைக்குரிய தௌபா. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ், இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மனிதன் தொழுகையை விட்டுட்டானா வாழ்க்கையில 3 நாள் கொடுங்க சந்தர்ப்பம், கொடுக்கலையா அவனை கத்தல் செய்யுங்க, கொலை செய்யுங்கன்னு சொல்லி சொல்றான். கொலை செஞ்சுட்டு அவனை வளமையாக முஸ்லிம்களை போல குளிப்பாட்டுங்க, கஃபன் செய்யுங்க, தொழுவீங்க, அவனை அடக்கம் செஞ்சிருங்க. இது இவங்க 2 பேருடைய கருத்து. ஆனா இமாம் ஹம்பலி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, இவனுடைய விஷயத்துல இறக்க மாசம் ஒன்று மீக்கப்படாது, இவனு ஜெயில போடணும், இவனுக்கு அடிக்கணும், ஒவ்வொரு நாளும் அடிக்கப்படணும் கசையடி. இவன் தொழுகையில பக்குவமாகிற வரைக்கும் இவனுக்கு கசையால் அடிக்கணும். இது இமாம் ஹம்பலி அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவங்களுடைய கருத்து. ஆனா இமாம் அபூ ஹனீஃபாவுடைய கருத்து இதை விட பயங்கரம். சொல்றாங்க, இவன் இஸ்லாத்துல வாழ்றதுக்கு தகுதி இல்லாதவன், இவன் ஒரு நல்ல உஜாரான ஒரு வாலிபனாக இருந்தா, இவன் தொழாம ஈக்கிறானா, இவனுக்கு கொண்டு போய் அடிக்கணும். எது வரைக்கும் தெரியுமா? இவன் உடம்புல ரத்தம் கொட்டுறதல்ல, ரத்தம் பாயிற வரைக்கும் அடிக்கும். வார்த்தை எப்படி தெரியுமா? பீரிட்டு பாயணும் உடம்புல, அது வரைக்கும் இவனுக்கு அடிக்கப்படணும். அதால அவனுக்கு மவுத்து வந்துட்டா இவன் ஜனாதாவை எடுத்து இவனை குளிப்பாற்றல்ல, இவனை கஃபன் செய்யறேன் இல்ல, இவனை தொழுவிக்கிறேன் இல்ல, முஸ்லிம் மையவாடியில அடக்கிறேன் இல்ல, இவன் ஒரு போற பேக்ல போட்டு இல்லாடி ஒரு பையில போட்டு அப்படியே தூக்கி வீசிடணும் இவன் ஜனாதாவை. இது இமாம் அபூ ஹனீஃபாவுடைய கருத்து தொழாத மனுஷன் விஷயத்துல. அப்ப 4 மதுஹபுடைய இமாம்களை நாங்க எடுத்து பார்த்தாலும் இந்த 4 மதுஹபுடைய இமாம்களும் தொழாத மனுஷனுடைய விஷயத்துல எந்த பாவமும் பார்க்கல. அதனால கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானுடைய காலம் எங்களுக்கு வந்துச்சு. நாங்க 7 மாதம் மட்டும் தொழுதோம். எவ்வளவு அமல் செய்யலுமோ, தஹஜ்ஜுத், சுபஹ், லுஹர், அஸர், மக்ரிப் எல்லாம் இமாம் ஜமாத்தோட தொழுதோம், வித்ர் தொழுதோம், தஸ்பீஹ் தொழுதோம். இத மவுத்து வரைக்கும் இஸ்திகாமத்தா, குறிப்பாக முக்கியமாக
தொழுகையுடைய விஷயத்துல இஸ்திகாமத்தை ஈக்கிறதுக்கு முயற்சி செய்வோம். எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட இஸ்திக்லாஸோட மௌத் வரைக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி எங்களுடைய அன்பு தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வைப்பாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு எங்களுடைய ரூஹ்களை கைப்பற்றிடுவாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.